இன்னைக்கு அநேகர் ஆவிக்குரிய வேலைகளை செய்கிறோம், ஆவிக்குரிய பாடல்களை பாடுகிறோம், ஆவிக்குரிய செயல்கள் தான் இருக்கு. ஆனா அந்த செயல்களுக்கு பின்னாடி ஆவிக்குரிய வல்லமை இல்லை, நமக்கு கிருபை இல்லை. நாமவே பல காரியங்களை செய்கிறோம். ஆகவே நாம் தாழ்மையா இருக்கணும். இது ஒன்றுதான் கிறிஸ்தவத்துல நமக்கு தேவைப்படுறது. நாம் எந்த அளவுக்கு தாழ்மையா இருக்கணுமோ அவர்கள் தான் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய தேவன் என்ன பண்ணுவாரு, பயன்படுத்துவார். இந்த வேதத்தை நீங்க பல முறை படித்திருக்கலாம். இதுல இருக்கிற வசனங்களை எல்லாம் நீங்க மெமரி வச்சிருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு மனது இருக்குது. இந்த மனதுல ஞாபக சக்தின்னு ஒண்ணு இருக்கு. ஆகவே நீங்க இந்த வேதத்தை படித்து வசனங்களை என்ன பண்ண முடியும், மனப்பாடம் செய்ய முடியும். இந்த வேத வார்த்தைகளை பயங்கரமாக இன்று அறிந்து கொள்ள முடியும். ஆனா எதுவுமே உங்களுக்கு யூஸ் ஆகாது, உங்க வாழ்க்கைக்கு பயனா இருக்காது. இது ஒரு கொள்கையா கோட்பாடா இருக்கும். இதை நீங்க பேசுவீங்க, உங்களால செயல்படுத்த முடியாது. ஏன்? நீங்க மனம் திரும்பினாலும், உங்க மனது புதிதாக்கப்பட்டாலும், இது விழுந்து போன ஒரு மனது, ஆதாமின் மூலமாய் விழுந்து போன ஒரு மனதை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த மனதை உபயோகப்படுத்தி நீங்க வேதத்தை ஆராய முடியாது. அப்படியே ஆராய்ந்து அறிந்து கொண்டாலும் உங்க வாழ்க்கைக்கு அது பிரயோஜனப்படாது. உங்க மனதில் இருந்து அடுத்தவங்களுடைய மனதுக்கு கடத்துவீங்களே தவிர உங்க இருதயத்தில் இருந்து அவங்களுடைய இருதயத்துக்கு உங்களால் கடத்த முடியாது. அப்படின்னா என்ன பண்ணும்? என்னுடைய மனது சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு உதவி செய்யாது. ஏன்னா இந்த மனது விழுந்து போன மனது, இந்த மனது சீரழிக்கப்பட்ட மனது, இந்த மனது பாழாக்கப்பட்ட ஒரு மனது. ஆதாமினுடைய மனதை நான் பெற்றிருக்கிறேன், ஆதாமுடைய மாம்சத்தை நான் பெற்றிருக்கிறேன். அப்படியானால் நான் எப்படி சத்தியத்தை அறிந்து கொள்வது? ஆவிக்கு சத்தியத்தை அறிமாற்றல் இருக்கிறது. ஆவிக்கு தேவனை பற்றிய உணர்வு இருக்கிறது. ஆவிக்கு தேவனோடு ஐக்கியம் கொள்ளக்கூடிய உணர்வு இருக்கிறது. இந்த ஆவியில தான் தேவனை அறிந்து கொள்ள முடியும். இந்த ஆவியில தான் தேவனுடைய சத்தியங்களை அறிந்து கொள்ள முடியும். ஆவியில தான் தேவனோடு ஐக்கியப்பட முடியும். அப்படியானால் என்னுடைய மனதை நான் என்ன பண்ணக்கூடாது, சார்ந்து கொள்ளக்கூடாது. உன் மனது பயன்படாத இடத்துக்கு நீ வரணும். என் மனதோ என் உணர்ச்சிகளோ பயன்படாது. இன்றைக்கு அநேகர் இந்த உலகத்துல சினிமா பாடல்களை எழுதுகிறார்கள். எதை பயன்படுத்துறாங்க? கிறிஸ்தவர்களும் இந்த மனதை பயன்படுத்தி தான் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவ பாடல்களை எழுதுகிறார்கள். இந்த மனது சிந்திக்க யூஸ் ஆகும். இந்த மனதினாலே கவிதைகளை எழுத முடியும். இந்த மனதிலே கொள்கைகளை கோட்பாடுகளை மறைந்து கொள்ள முடியும். ஆனால் வாழ்க்கைக்குரிய ஜீவனை இந்த மனதினாலே உங்களால் என்ன பண்ண முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. அதற்கு தான் தேவன் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஆவி எப்போ உயிர்ப்பிக்கப்படுது? நம் மனம் திரும்பும் போது. மனம் திரும்பும் போது ஆவி உயிர்ப்பிக்கப்படுது. ஆனா தொடர்ந்து நீ தாழ்மையா இருந்தா மட்டும்தான் இந்த ஆவியை பயன்படுத்தி சத்தியங்களை முன்னால் என்ன பண்ண முடியும், அறிந்து கொள்ள முடியும். கிறிஸ்தவர்கள் பண்ற தவறு என்ன தெரியுமா? அவர்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே மனதை பயன்படுத்துகிறார்கள், தங்களுடைய உணர்ச்சிகளை பயன்படுத்துகிறார்கள். இதுதான் தோற்கடிக்கப்படுற வாழ்க்கைக்கு காரணம். நாம் நம்முடைய ஆவியை பயன்படுத்தாமல் நம்முடைய மனதை என்ன பண்றோம், பயன்படுத்துகிறோம். ஆகவே நாம் உபயோகப்பட மாட்டோங்கிற இடத்துக்கு நீங்க வரணும். நான் உபயோகப்பட மாட்டேன், தேவனுக்கு இனி என்னால் எந்த பயனும் இல்லை, தேவனுக்கு நான் பயன்பட மாட்டேன், தேவனுக்கு நான்